ஓம் நமசிவாய. வணக்கம். நான் ஜோதிட ஜெமினி ஃபைண்டுபுல்லா பேசுகிறேன். சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி ஆரம்பமா அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்கு ஆல்ரெடி அட்டமத்தில் சனி பகவான் இருக்கிறாருங்க. திருக்கணித முறைப்படி தான் நம்ம ப்ராக்டிக்கலாக இருக்கக்கூடிய உண்மைகளை கடந்த ஒரு 1.5 வருஷமாக என்னென்ன பிரச்சனைகள் சிம்மராசிக்காரங்க பட்டாங்க, அவங்களுக்கு உண்டான வேதனைகள், சோதனைகள், கஷ்டகாலங்கள், கடன் பிரச்சனைகள், விவாகரத்து, பஞ்சாயத்து ஏற்கனவே நிறைய சொல்லியிருப்போம். இது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, ஆல்ரெடி உங்களுக்கு 8ல் தான் சனி பகவான் இருக்கார். சரிங்களா? இப்போ எல்லாருமே ட்ரெண்டில் என்ன சொல்கிறாங்க, இல்லை சனி பகவான் இனிமே தான் மாற போகிறாரு அப்படின்றத ஒரு கான்செப்ட் படி சொல்கிறாங்க. அப்போ இனிமே தான் அஷ்டம சனி ஆரம்பமாக போகுது, கவனமாக இருங்க, உஷாராக இருங்க, பிரச்சனைகள் வரப்போகுதுன்றாங்க. ஆல்ரெடி பிரச்சனையில் தானே இருக்கீங்க. ஸோ அதை தானே நம்ம கிளாரிட்டியாக இவ்வளோ பதிவுகள், இவ்வளோ காணொலியில் நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ 8ல் சனி பகவான் இருந்துட்டு தான் இருக்கார் இல்லையா? அப்போ இருக்கக்குள்ள கடந்த ஒரு 18 மாதங்களாக நம்ம என்னென்ன பிரச்சனைகள் இருந்துச்சு. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா பூர நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம், அடுத்ததாக மக நட்சத்திரம், இப்போ இந்த 3 நட்சத்திரங்களுமே என்னென்ன கஷ்டப்பட்டாங்க, எப்படி அவங்க அவதிகளுக்கு உள்ளாராங்கன்றதை நம்ம சொல்லியிருந்தோம். இதில் மக நட்சத்திரம் கிரேட் எஸ்கேப்னு ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மக நட்சத்திரக்காரங்களுக்கு என்னெல்லாம் நடந்த கான்செப்ட், 100 நாள் கான்செப்ட்னு ஒன்று சொல்லியிருந்தோம். மொத்தம் 900 டேஸ் சனி பகவான் ட்ராவல் பண்ணுவார். அப்போ அஷ்டம சனி உங்களுக்கு ஆல்ரெடி போயிட்டு தான் இருக்குது. ஸோ அதுலேருந்து இந்த மக நட்சத்திரக்காரங்க எஸ்கேப் ஆகிறாங்க. அடுத்தது பூரம், உத்திரம். இப்போ இவங்களுக்கு 1 by 1 அப்படியே டே பை டேயாக 100 டேஸ் கான்செப்டில் உங்களுக்கு உள்ள என்ட்ரி ஆவார். அப்போ பாதங்களுக்கு, ஒரு பாதங்களுக்கு 100 நாள், 4 பாதங்களுக்கு 400 நாள், ஸோ 9 பாதங்களுக்கு 900 நாட்கள். அப்படி தான் இந்த கான்செப்ட் படி எடுக்கிறோம். அஷ்டம சனி ஆல்ரெடி உங்களுக்கு போயிட்டு தான் இருக்குது. ரொம்ப நம்ம போட்டு குழப்பிக்க வேண்டாம். அப்போ நம்ம இதுலேருந்து எப்படி நம்மளை காப்பாற்றிக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி இப்போ போகிறாருன்னா, இப்போ இவர் பார்த்தீங்கன்னா மே மாத இறுதியில் ஜூன் 1 குருவுடைய கண்ட்ரோலில் வந்துடுவார். குரு பகவான் இங்கே பார்க்க ஆரம்பிச்சிடுவார். ஆல்ரெடி குரு 11 லாபஸ்தானத்திலிருந்து நம்மளை காப்பாற்றிட்டு தான் இருக்கார். இப்போ அஷ்டம சனியில் நமக்கு பிரச்சனைகள் முடியுமா, தொடருமா அப்படின்னா கண்டிப்பாக முடிய தான் போகுது. இப்போ நிறைய பேருக்கு கன்ஃபியூஷனில் தான் இருப்பீங்க. அதுதான் நம்ம தெளிவுரையாக என்ன சொல்கிறோன்னா, ஆல்ரெடி நம்ம திருக்கணித முறைப்படி தான் கிட்டத்தட்ட 18 மாதங்களுக்கு மேலாக இது பயணம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அப்போ சிம்ம ராசிக்கு பயப்பட வேண்டாம், இப்போ தான் ஆரம்பிக்க போகுது அப்படின்னா அது வாக்கிய பஞ்சாங்கப்படி அவங்க சொல்கிறாங்க. ஸோ ஆஸ்ட்ரோவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60-64 கேட்டகரியில் இருக்குங்க. ஒரு மெத்தட்லேயும் அவங்க சொல்லுவாங்க. ஆனால் நம்ம எப்படி எடுக்கிறோன்னா, திருக்கணிதம் என்பது திருத்தி அமைக்கப்பட்ட ஒரு விதிமுறை. மனிதர்களுக்கு ஏற்ற மாதிரி நிச்சயமாக அந்த கால தேச வர்த்தமானம் சொல்லுவோம். அதுக்கேற்ற மாதிரி தான் தசா புத்திகள் அப்படின்னு சொல்லிட்டு பராசரர் ஜோதிடர் அந்த விளக்குறையில் கொடுத்துருக்காங்க. அப்போ திருக்கணித மெத்தடாலஜியில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக சிம்மராசிக்கு இப்போ உள்ள காலகட்டங்களில் அவங்க படிப்படியாக பிரச்சனைகளை தாண்டி வராங்க. இப்போ நம்ம உத்திர நட்சத்திரத்துக்கு என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு, பூரத்துக்கு என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு, மகத்துக்கு என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு. அப்போ எல்லாமே பாருங்க ஒத்துமொட்ட உங்களுக்கு சிம்மத்துக்கும் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் தான் இல்லையா? அப்போ அதுலேருந்து நம்ம எப்படி வெளியே வர்றது அப்படின்றது தான் பார்க்குறோம். இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம கடந்து வந்துட்டோம், பாதியை கடந்து வந்துட்டோம். இன்னும் பாதி கிணறை தாண்டி அந்த பக்கம் நம்ம போகணும். ஸோ அஷ்டம சனி இதில் நமக்கு மிடில் இருக்கும் அப்படின்றத நீங்கள் எடுத்துக்கோங்க. இனிதான் ஆரம்பமாக கிடையவே கிடையாது. ஸோ இதுலேருந்து நம்ம மீண்டு வருவதற்கு இந்த சனி பகவான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மேலோக்கி போவார். அப்போ உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இப்போ பயணம் பண்ணுவார். ஸோ அதுக்கப்புறம் ரேவதி. அப்போ அதில் குருவின் பார்வையெல்லாம் கிடைக்கக்குள்ள கண்டிப்பாக சிம்மராசிக்காரங்களில் இருக்கக்கூடிய இத்தனை நட்சத்திரங்கள் பூரம், உத்திரம், மகம். இப்போ மகம் கிரேட் எஸ்கேப் சொல்லியிருக்கோம். ஸோ பூரத்துக்கு பார்த்தீங்கன்னா மிடில் ப்ராப்ளத்தில் இருக்கிறாங்க. உத்திரம் ஆல்சோ, உத்திரத்துக்கும் அதே மாதிரி தான் பிரச்சனைகள் போய்கொண்டே தான் இருக்குது. அப்போ இந்த 3 நட்சத்திரங்களும் இங்கே உங்களுடைய தசா புத்தி, அந்தரம், சூட்சமம், பிராணம், தற்பரை, ஹோரை, இதை வச்சு இந்த அஷ்டம சனியை பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பொதுவாக ஒரு சனி பகவான் எப்படி நடந்தாலுமே சரிங்க, இதில் 30% தான் பாதிப்பு. அப்போ அஷ்டம சனியாக இருக்கட்டும், ஜென்ம சனியாக இருக்கட்டும், எந்த சனி பகவான் போனாலும் உங்களுக்கு 30% மட்டும்தான் பாதிப்பு. மிச்சம் 70% என்ன சார் அப்படின்னா, 70 உங்களுடைய இப்போ உதாரணத்துக்கு மக நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க. ஸோ ஒரு சுக்கிர திசையோ, சூரிய திசையோ, சந்திர திசையோ என்ன திசை போதோ அதுக்கேற்ற மாதிரி பலன்களும். உத்திர நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்களா, அப்போ ஆரம்ப திசையே சூரியன் திசை, சூரியனுக்கு அப்புறம் சந்திரன், சந்திரனுக்கு அப்புறம் செவ்வாய், செவ்வாய்க்கு அப்புறம் ராகு. இப்போ ராகு திசை மிடில் நீங்கள் போகிறீங்கன்னா அந்த ராகு திசையில் உள்ள சுக்கிர புத்தியோ, புதன் புத்தியோ, குரு ஈவன் இப்போ குரு புத்திலாம் போச்சுன்னா சிறப்பாக வேலை செய்யும், உங்களை ஜெயிக்க வைக்கும். ஸோ அஷ்டம சனியை பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க. உங்களுடைய தசா புத்தியை வச்சு நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணிக்கலாம். ஸோ
சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி ஆரம்பமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆரம்பம் கிடையாது. ஆல்ரெடி பிரச்சனையில் தான் இருக்கீங்க. ஸோ அதை தான் நம்ம சொல்லியிருந்தோம். இதில் வந்து குடும்ப பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், கணவன் மனைவி இதெல்லாம் வந்து அதிகமான பாருங்கள் ப்ரெஷரில் உள்ளாகுனாலே 8ஆம் இடம் என்ன அப்படின்னா மரணத்திற்கு நிகரான அவமானம். அதை தான் சிம்மராசிக்காரங்க இப்போ பாருங்கள் அவங்க கோர்ட்டு கேஸு வழக்கு வம்பு தும்பு பஞ்சாயத்து இதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தது தான். அகைன் ஏன் நம்ம சொல்கிறோன்னா இவங்களுக்கு பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதை தான் வந்து இங்கே வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ தட் சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி போயிட்டுருக்கு, கவலைப்படாதீங்க. உங்கள் இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை வணங்கிட்டு வாங்க. குறிப்பாக உங்களுக்கு வந்து சனி பகவான் 8ல் இருக்கக்குள்ள உங்களுடைய பேரில் இன்சூரன்ஸ் வந்து போட்டு வச்சுக்கோங்க. உடல்நிலை பாதிப்பை தான் இப்போ தரப்போகிறார். இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, எல்லாமே சரியாயிடும். இன்னும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் நீங்கள் பாதி கிணறு சொன்னோம் இல்லையா, இன்னும் பாதி கிணறு நீங்கள் தாண்டினாலே போதுங்க. அப்போ நம்ம எத்தனை நாள் வெயிட் பண்ணோம் சார்? ஒரு 10 மாதம் அப்படியே பல்ல கடிச்சிட்டு இருந்தனால கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனையிலேருந்து முழுமையாக வெளியே வந்துடுவீங்க. ஒரு நதியில் இறங்கி முழுகி முக்கி போக்குள்ள தான் நம்ம கர்மா டிரான்சிட் ஆகுதுங்க. அப்போ நதியில் நனையாமல் நம்ம மேலே கரைக்கு வர முடியாது. அப்படி தான் இந்த அஷ்டம சனி இருக்கும். ஸோ அஷ்டம சனி வாக்கியப்படிபடி உங்களை பாதிக்காது. நிச்சயமாக பாதி கிணறு தாண்டி வந்துட்டீங்க. மீதி கிணறை தாண்டி வெற்றியை பெறுவீர்கள். இஷ்ட தெய்வம் குலதெய்வம் வணங்கள். முக்கியமாக சிவபூஜை சிவ வழிபாடு பண்ணுங்கள். பிரதோஷ வழிபாடு அடிக்கடி சிம்மராசி பண்ணக்குள்ள சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். நிச்சயம் நன்றாக இருப்பீர்கள். சுவாமி ஐயப்பனை வந்து வணங்கி வர சிம்மராசிக்காரங்க மணிகண்டன் வந்து உங்களுக்கு மணிமுகூடத்தை சூடுவார். வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.